வணக்கம். வடலியில் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அனுர அரசின் வாக்குறுதிகள் நிறைவேற்ற வேண்டும் என்று மக்கள் ஆவலுடன் எதிர்பார்ப்பு. கெனடிய தூதுவர் எரிக் வோல்ஸ் தெரிவிப்பு. முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு திடீர் விஜயம் மேற்கொண்ட பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க. வவுனியாவில் ஆக்கிரமிக்கப்படும் விவசாய நிலங்கள் கமநல அபிவிருத்தி திணைக்களம் விடுத்துள்ள கோரிக்கை. போப் பிரான்சிஸ் வைத்தியசாலையில் அனுமதி. தொடர்பான விரிவான செய்திகள். தற்போதைய அரசின் வரவு செலவு திட்டம் தொடர்பில் பலத்த எதிர்பார்ப்பு நிலவுகின்றது. அரசு கூறிய விடயங்களை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் மக்கள் ஆவலாக இருக்கின்றமையை நான் சந்தித்த சிவில் சமூக குழுக்களிடமிருந்து அறியக்கூடியதாக இருந்தது என இலங்கைக்கான கெனடிய தூதுவர் எரிக் வோல்ஸ் தெரிவித்தார். வடக்கு மாகாணத்துக்கு பயணம் மேற்கொண்டுள்ள இலங்கைக்கான கெனடிய தூதுவர் எரிக் வோல்ஸ் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகனை ஆளுநர் செயலகத்தில் நேற்று சந்தித்து கலந்துரையாடிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது வடக்கு மாகாணத்தின் தற்போதைய நிலைமைகள், தேவைப்பாடுகள் மற்றும் மக்களின் எதிர்பார்ப்புகள் தொடர்பாக கெனடிய தூதுவருக்கு வடக்கு மாகாண ஆளுநர் விரிவாக எடுத்துரைத்தார். வனவள திணைக்களம் மற்றும் வன உயிர்கள் திணைக்களம் என்பன காணிகளை வர்த்தமானியில் பிரசுத்த முறைமை தவறானது என்றும் அதனால் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் தொடர்பில் ஆளுநர் குறிப்பிட்டார். இடம்பெயர்ந்த மக்கள் தங்கள் சொந்த காணிகளையே விடுவிக்குமாறு கோருகின்றனர் என்றும் பாதுகாப்பு தரப்பினரின் காணிகளை கோரவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டிய ஆளுநர், இங்கு காணிகள் பாதைகள் விடுவிக்கப்படும் போது தெற்கில் தவறாக சித்தரிக்கப்படுகின்றது என்றும் தெரிவித்தார். சுற்றுலாத்துறையின் அபிவிருத்தி அவசியத்தை ஆளுநர் வலியுறுத்தினார். பாதை வலையமைப்பு மேம்படுத்தப்பட வேண்டியது தொடர்பாகவும் ஆளுநர் சுட்டிக்காட்டினார். பலாலி விமான நிலையத்தின் அபிவிருத்தி, பயணிகள் கப்பல் போக்குவரத்து என்பன தொடர்பிலும் ஆளுநர் குறிப்பிட்டார். பலாலி விமான நிலையத்திற்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து சேவைகள் இடம்பெற்றால் சிறப்பானது என்று இதன்போது கனேடிய தூதுவர் சுட்டிக்காட்டினார். இலங்கைக்கு வருகை தரும் புலம்பெயர் தமிழர்கள் தமது பயண பொதிகளை பஸ்களில் யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பிவிட்டு கொழும்பிலிருந்து சென்னைக்கு சென்று அங்கிருந்து விமானம் மூலம் யாழ்ப்பாணத்தை வந்தடைகின்றனர் என்பதையும் தூதுவர் குறிப்பிட்டார். தற்போதைய அரசின் வரவு செலவு திட்டம் தொடர்பில் பலத்த எதிர்பார்ப்பு நிலவுவதாகவும் குறிப்பிட்ட தூதுவர், அரசு கூறிய விடயங்களை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் மக்கள் ஆவலாக இருக்கின்றமையை தான் சந்தித்த சிவில் சமூக குழுக்களிடமிருந்து அறியக்கூடியதாக இருந்ததாகவும் தெரிவித்தார். வடக்கு மாகாண ஆளுநராக நீங்கள் நியமிக்கப்பட்டமை தொடர்பில் பல தரப்பட்டவர்களிடமிருந்து சாதகமான செய்திகளை கேட்டதாக குறிப்பிட்ட தூதுவர், உங்கள் மீது வடக்கு மக்கள் நிறைய எதிர்பார்ப்புடனும் நம்பிக்கையுடனும் இருக்கின்றனர் என்பதையும் தம்மால் அறிய முடிவதாகவும் தெரிவித்தார். இந்த சந்திப்பில் வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர் நந்தகோபன், ஆளுநரின் இணைப்பு செயலாளர் இந்திரி ராஜசேகர் ஆகியோரும் கலந்து கொண்டனர். முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலையின் நிலைமைகளை கூட்டுறவு பிரதி அமைச்சரும் முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான உபாலி சமரசிங்க நேற்றைய தினம் நேரில் சென்று பார்வையிட்டதுடன் நோயாளர்களுடனும் கலந்துரையாடினார். இதன்போது முல்லைத்தீவு மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி உமாசங்கர் வைத்தியசாலையின் தேவைகள் மற்றும் குறைகளை நேரில் கேட்டறிந்து கொண்டார். மாவட்ட வைத்தியசாலையில் நிலவும் ஆண் பெண் விடுதி பற்றாக்குறை தொடர்பிலும் நோயாளர்கள் அவதியுறும் நிலைமைகள் தொடர்பிலும் நேரில் பார்வையிட்ட பிரதி அமைச்சர், தற்காலிக தீர்வாக சிலவற்றை ஏற்படுத்தி தருவதாகவும் நிரந்தர தீர்வாக எதிர்காலத்தில் உரியவர்களுடன் கலந்துரையாடி பெற்றுத்தர முயற்சிப்பதாகவும் உறுதியளித்திருந்தார். பிள்ளைகளின் எதிர்காலத்தை கட்டியெழுப்பும் ஆசிரியர்களை உருவாக்கும் நாட்டின் கல்வி முறையில் வழங்கப்படும் ஆசிரியர் பயிற்சி கல்வி 15 வருடங்களாக எந்தவித மாற்றங்களும் உட்படவில்லை என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். புலசித்த தேசிய கல்வி கல்லூரியில் 25வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு நேற்று புலனறுவை புலசித்த கல்வியூரியின் பழைய மாணவர் சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட புலதிசிய தருணை நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய புலசித்த சித்திர கல்லூரியின் இலட்சணியுடன் கூடிய நினைவு பலகையும் திறநீக்கம் செய்ததுடன் வளாகத்தில் மரக்கன்று ஒன்றையும் நாட்டினார்.
பிரதமர் என்ற வகையில் உத்தியோகபூர்வமாக ஒரு கல்வி கல்லூரிக்கு விஜயம் செய்வது இதுவே முதல் தடவையாகும். எமது அரசாங்கம் கல்விக்கு விசேட கவனம் செலுத்தி வருகின்றது. நாட்டில் தேவையான மாற்றத்தை ஏற்படுத்த கல்வியின் தரத்தில் மாற்றங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்பதை அரசாங்கம் உணர்ந்துள்ளது. 2026ஆம் ஆண்டு முதல் நாம் செய்யப்போகும் கல்வி சீர்திருத்தம் ஒட்டுமொத்த ஏற்கனவே உள்ள இவற்றை இழுத்து செல்கின்ற ஒரு முறைமை அல்ல. இது ஒரு சாதாரண மற்றும் மனிதாபிமான மற்றும் நவீன உலகை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நபரை உருவாக்கும் கல்வி சீர்திருத்தமாகும். கல்வியின் தரம் ஆசிரியர்களிலேயே தங்கியுள்ளது. நாம் எதிர்பார்க்கும் இலக்கை அடைய ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும். உலகில் சிறந்த கல்வியை நம்மால் கொண்டு வர முடியும். நவீன தொழில்நுட்பத்தை கொண்டு வர முடியும். ஆனால் அனைத்தின் இறுதி முடிவும் ஆசிரியர்களும் மாணவர்களுக்கும் இடையில் தரம் மற்றும் மனித உறவுகளின் வலிமையினாலேயே தீர்மானிக்கப்படுகின்றது. இதுவரை நடைமுறையில் இருந்த கல்வி சீர்திருத்தங்களில் மறந்து போன விடயம் என்னவென்றால் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அறிவும் அளிக்கும் திட்டம் அவற்றில் இருக்கவில்லை என்பதுதான். பயிற்சி மற்றும் அறிவு மூலம் ஆசிரியர்களின் தொழில்முறை தரத்தை மேம்படுத்துவது எங்கள் முதன்மையான நோக்கமாகும் என அவர் தெரிவித்தார். வவுனியாவில் A9 வீதியை மையமாக கொண்டு பல விவசாய நிலங்கள் மண் போட்டு நிரப்பப்பட்டு ஆக்கிரமிக்கப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். குறிப்பாக வவுனியா நொச்சிமோட்டை தாண்டிக்குளம் யாழ்வீதி பட்டாணிசூர் ஆகிய பகுதிகளில் உள்ள விவசாய காணிகளில் மண் போட்டு அவற்றை நிரப்பி புதிதாக வர்த்தக நிலையங்கள் கட்டடங்கள் என்பவற்றை அமைக்கும் செயற்பாடுகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் தொடர்பில் ஊடகங்கள் பல தடவைகள் வெளிவந்ததுடன் விவசாயிகளும் கமநல அபிவிருத்தி திணைக்களம் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பில் கமநல அபிவிருத்தி திணைக்கள உதவி ஆணையாளர் விமல ரூபனிடம் கேட்டபோது எமக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளுக்கு அமைய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக யாழ் வீதியில் விவசாய காணியில் கிரவல் போட்டு நிரப்பும் நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. இதனை நிறுத்தி உடனடியாக கிரவலை அகற்றுமாறு அறிவுறுத்தியுள்ளோம். தாண்டிக்குளம் பட்டாணிசூர் ஆகிய பகுதிகளில் குறித்த செயற்பாட்டை இடைநிறுத்துமாறு எமது திணைக்களத்தால் நோட்டீஸ் முதல் கட்டமாக ஒட்டப்பட்டுள்ளது. அடுத்த கட்டமாக நடவடிக்கைகள் தொடரும். ஏனைய இடங்களிலும் இவ்வாறு நடந்தால் அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். போப் பிரான்சிஸ் வியாழக்கிழமை அன்று அவரது மூச்சுக்குழாய் அழற்சியின் சிகிச்சையை தொடர்வதற்காக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் என்று வத்திகான் தெரிவித்துள்ளது. போப் பிரான்சிஸ் அவர்கள் சில தேவையான நோயறிதல் சோதனைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். மேலும் மூச்சுக்குழாய் அழற்சிக்காக சிகிச்சையை தொடர மருத்துவமனை சூழலில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்று வத்திகான் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. 88 வயதான பிரான்சிஸ் 2013ஆம் ஆண்டு முதல் போப் ஆண்டவராக இருந்து வருகின்றார். கடந்த 2 ஆண்டுகளில் பலமுறை காய்ச்சல் மற்றும் பிற உடல்நிலை பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.